Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. Yes, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செம்மையான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருந்தபடியே நமக்கு நல்லா ஒரு க்ளோயிங்காக பார்த்தாலே ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கே என்ன பண்ண அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு பேக் தான். ஆனால் இந்த பேக்கோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு மேம் தான். அவங்க சொன்ன ஒரு பேக் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லா தெரியும் குஷ்பு மேம் வந்து ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், அவங்க வந்து பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வேறு அவங்க வெயிட் லாஸ்லாம் பண்ணி யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மலாம் வந்து பார்த்து கற்றுக்கணும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்ற மாதிரி தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணாங்க. நமக்கு தான் இந்த வாக்கிங் போகிறதுக்கு ஒரு 10 நாள் போனாலே 11 நாள் வந்து அப்பா என்னால் முடியாதுப்பான்ற மாதிரியா இருக்கும். ஆனால் அவங்க இந்த ஏஜ்லேயுமே எல்லாருக்குமே வந்து நல்லா ஒரு மோட்டிவேஷனாக தான் எனக்கு தெரிஞ்சு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொன்ன ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் வந்து மேம் சொன்ன கிளிம்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். அதை வந்து பார்த்துட்டு வாங்க. வணக்கம். என்னடா இது மூஞ்சியில் பூசிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னோட மேஜிக் போர்ஷனுங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபேஸ் பேக்கில் என்னென்னலாம் ஆட் பண்ணேன்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்த பேக்கில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆடியோவாகவும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே மெயின்டைன் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்திருக்கேன். அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச சந்தன பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கடையில் வாங்குறதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபேஸுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணதாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இன்கேஸ் நீங்கள் கைக்குமே வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல். அடுத்து கொஞ்சமாக குங்குமப்பூ ஊற வச்ச பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கிளிசரின் கிடையாது, அதனால் நான் கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய வந்து ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் அரிசி மாவு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க கலக்க வந்து உப்பிட்டே வர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம இப்போ எப்படி மேக் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. நீங்கள் போய் அது அந்த டைமில் வந்து போய் நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் வாஷ் பண்ணும் போதே சோப் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேக் போட்டுட்டு நம்ம இதை வந்து திருப்பி வாஷ் பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து நம்ம சோப்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து வெறும் நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபேஸை க்ளீன் பண்ணும் போதே உங்களுக்கு அழுக்கோ இல்லை மேக்கப்லாம் இருக்கும்ல, அதனால நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணும்போது சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா இது வந்து நான் செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி எனக்கு ஏதாவது அலர்ஜிஸ்லாம் வந்திருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் செகண்ட் டைம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி கொடுக்குறேன். இது நல்லா டிஸ்கலரேஷன்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம வெயிலில் போயிட்டு வந்து டேன்லாம் ஆகும் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து நல்லா ரிமூவ் ஆகுது. இது வந்து நான் ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாது, நெக்கு, ஆக்சுவலாக நான் கைக்குமே வந்து அப்ளை பண்ணுவேன். ஏன்னா வெயிலெல்லாம் போயிட்டு வரும்போது எனக்கு கையுமே கலர்லாம் மாறதுனால நான் கைக்குமே வந்து அப்ளை பண்ணுவேன். அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம எப்போ அப்ளை பண்ணாலும் டுவர்ட்ஸ் அப்போர்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். டவுன் அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. கழுத்தாக இருந்தாலும் சரி, ஃபேஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டைரக்ஷனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதில் இந்த குங்குமப்பூ பால்லாம் ஆட் பண்ணனால அதோட ஸ்மெல்லுமே நல்லா கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியுது. ஸ்மெல் பண்ணும்போது சொல்கிறேன். குங்குமப்பூ இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக குங்குமப்பூ இருக்குமா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி மேமுமே அந்த வீடியோவில் வந்து கிளிசரின் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்கிட்ட கிளிசரின் கிடையாது. கிளிசரின்லாம் யூஸ் பண்ணோன்னா அந்த கொஞ்சம் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும். அதனால நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட கிளிசரின் இருந்தால் நீங்கள் கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் அரிசி மாவு இல்லைன்னா பச்சரிசியை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லை உங்கள் வீட்டில் அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கைக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணும்போது லைட்டாக மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் ஸ்கின் வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா காஞ்சிட்டே வருது. ஆக்சுவலாக நான் போட்டு ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. எந்த ஒரு பேக்காக இருந்தாலுமே 20 to 30 மினிட்ஸ் வச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணும்போது அரிசி மாவுலாம் இருக்கிறதுனால நீங்கள் போட்டு இப்படி புரண்டி விட்டுறாதீங்க ஸ்கின்னை வந்து நீங்கள் லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டுட்டு லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணும்போது. இல்லைனா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பொறுமையாக வந்து வாஷ் பண்ணுங்கள். கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிடுச்சு. நான் ஆக்சுவலாக ஃபேஸில் வந்து ஒரு 2-3 கோட் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அந்த ட்ரைனஸ் ஆகாமல் இருக்குது. ஆனால் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே நான் காய விட்டேன்னா பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் போய் வாஷ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறமா செம்ம சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து டச் பண்ணி பார்த்தாலே. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுவோம்ல, அந்த வெயிட்டிங் பீரியடில் இதோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் குங்குமப்பூ, அந்த சாண்டல்வுட்டு, ரோஸ் வாட்டரு, ஆலோவேரா ஜெல் இது எல்லாமே வேறு ஆட் பண்ணியிருக்கோமா, அதோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக வந்து வருது. அதுவுமே செம்ம சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஆர்கானிக் ஃபேஸ் பேக் தான் நம்ம வீட்லேயே அதுவும் பண்ணது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி சொல்ல போனால் நம்ம டே 1 விட, அதாவது இப்போ நான் வந்து நைட்டில் வந்து போட்டிருக்கேன்ல, இப்போ நான் நைட் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வந்து பார்த்தா எனக்கு இன்னும் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ளோனஸ் வந்து கிடைக்கும். ஸோ டே 1 விட டே 2 தான் உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் இன்னும் பயங்கரமாக கிடைக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், வாஷ் பண்ணும்போது சோப் எதுவுமே போட்டுறாதீங்க. ஜஸ்ட் ப்ளைன் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணாலே போதுமானது தான். ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் தப்பாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணால் ஃபேஸில் இருக்க டேன் ரிமூவ் ஆகணும், நல்லா பிரைட்னிங் கொடுக்கும், க்ளோயிங் கொடுக்கும். பட் கலர் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்காது. கலர் வந்து அவ்வளோ சீக்கிரமான ப்ராசஸே கிடையாது. நம்ம ஸ்கின் வந்து பீல் பண்ணால் மட்டும்தான் கலர் வந்து சேஞ்சஸ் வந்து வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றிங்கன்னா ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர்க்குள்ளே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின்னில் வந்து சேஞ்சஸ் பார்க்க முடியும். அப்புறம் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் பாய்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போடலாம். இதில் வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து அது மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து டேரெக்டாகவும் ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக மசாஜ் மாதிரி மைல்டாக கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா காஞ்சிருக்கும்ல ஃபேஸ் பேக்லாம் போட்டு, அந்த டைமில் ஃபஸ்ட்டு நல்லா வெட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். இல்லை அரிசி மாவு நல்லா ஆட் பண்ணுறதுனால நல்லா ஸ்க்ரப்பாக ஒர்க் ஆகும். பட் நீங்கள் போட்டு இப்படிலாம் இழுத்துறாதீங்க. ஸ்கின் வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிடும். நல்லா மைல்டாக பண்ணுங்கள். குழந்தை வந்து நம்ம மசாஜ் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு கோல்டு வாட்டரை வந்து நல்லா தெளித்து வாஷ் பண்ணுங்கள். பளிச்சுன்னு தெளிப்போம்ல, ஸோ அது மாதிரி நம்ம தெளித்து வாஷ் பண்ணும்போது செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் நல்லா அடிஷ்னல் பிரைட்னிங்காகவும் நமக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடச்சிக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye-bye. Take care.